சென்னை அம்பத்தூர் பகுதியில் கடந்த 18 ஆண்டுகளாக கியாஸ்க் மேனுஃபேக்சரிங் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய இந்தியன் கியாஸ்க் நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஸ்ரீராம் அவர்கள் இந்நிறுவனத்தின் சிறப்பினை குறித்தும் இந்நிறுவனத்தில் உள்ள வியாபார வாய்ப்புகள் குறித்தும் நேயர்களுக்கு விளக்க இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? உங்களுடைய இந்த ஒரு ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த துறையை 2007 ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக அது ஒரு சைன் போர்டு மேனுஃபேக்சரிங் வெண்டராக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கியாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. ஆக்சுவலாக அந்த டயத்தில் இந்த மாதிரி கியாக்ஸஸ் எல்லாம் எவ்வளோ ஃபெமிலியர் ஆகலை. நம்ம தான் பயணியராக இருந்தோம். கியாக்ஸ்னால் இப்போ ஒரு பங்க் கடைகள் தான், டீ கடை பங்க் கடையை தான் கியாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் மாடர்னைஸாக பண்ணுறதுக்கு நிறையா ரிசர்ச் பண்ணி நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு மாடர்னைஸ்டு பங்க் கடைகள் தான் கியாக்ஸஸ். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு கியாஸ்க் அப்படின்றத நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போனீங்க? ஒரு சேலஞ்சிங்காக இருந்திருக்குமே. கண்டிப்பாக. அப்போல்லாம் மார்க்கெட்டிங் டூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. வேர்ட் ஆஃப் மவுத்து தான். காட்ஸ் கிரேஸ் நாங்கள் பண்ண ஆரம்பித்த ஒரு வருஷத்துலேயே ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பூம் வந்தது. ஸோ நிறைய பேரால் கடைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்கலாம் எங்களை தேடி வர ஆரம்பித்தாங்க. இது ஒரு மாடர்ன் அவுட்லெட்டு, ஒரு சின்ன இடத்துல நாங்கள் ஒரு ஒரு கிச்சனே செட் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், அவங்களால ஈஸியாக ஒரு கிச்சன் வச்சு ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அனுபவத்தினால நாங்கள் செட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே. அந்த கியாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன? சரி, இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது சார். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போடுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் டி நகரில் போடுறோம், இவங்க நினச்சபடி அங்கே வியாபாரம் போகலைன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல கோடம்பாக்கத்தில் வைக்கலாம், இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றலாம், இல்லை வேறு டிஸ்ட்ரிக்க்கு மாற்றலாம், இந்தியாவோட கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். நம்ம இங்கே செட் பண்ணுறத ஒரு லாரியில் ட்ரக்கில் ஏற்றி எங்கே வேணால் கொண்டு போயிடலாம். கடையை தூக்கிட்டே போயிடலாம், எங்கே வேணால் கொண்டு போய் வச்சிடலாம் நம்ம. ஸோ நம்ம பார்க்கும்போது இது ஆரம்பித்து ஒரு 18 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்த சேலஞ்சஸ்லாம் என்னென்ன? ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டு தான். ஒரு தரமான பொருள் குறைந்த விலையில் கிடைக்காது. அதை நம்ம கிளைண்ட்டுக்கு புரிய வச்சு, இப்போ நம்ம கொடுக்குறது ஒரு தரமான ப்ராடக்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றத புரிய வச்சு நம்ம பண்ணுறது தான் ஸ்ட்ரகிளிங்காக இருந்தது. நம்மளுடைய கம்பெனியோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? ஒரே விஷயந்தான் சார், வார்த்தைக்காக சொல்லலை, குவாலிட்டி. எந்த விதத்துலேயும் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். வேலை வேண்டான்னு கூட இருப்போம், வேலைக்காக ஆசைப்பட்டு குவாலிட்டியை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். இது ஒன்று எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு 10 வருஷமாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த 10 வருஷம் அவங்க ஸ்டாண்டர்டாக நின்னால் தான் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ நம்ம கொடுக்குற பொருள் மினிமம் கேரண்டியாக 10 இயர்ஸ் இருக்கும். இப்போ இந்த கியாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன சைஸஸ்லாம் செய்ய முடியும் சார்? இது கஸ்டமைஸ்டு சார். நாங்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இப்போ தேவைப்படுது. 56 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து
200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கியாக்ஸாக பண்ணலாம். ஏன்னா எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். அபோவ் 200க்கு மேலே போகும்போது ஒரு 500,000லாம் போகும்போது அதுக்கு வந்து ப்ரீஃபேப்னு நியூ மாடர்னைஸ்டு பில்டிங்காக இப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அபவுட் 200 கூட பண்ண முடியும். அபவுட் 200 பண்ண முடியும். பட் அதெல்லாம் கியாக்ஸ் மாடலில் வராது, ப்ரீஃபேப் ஸ்ட்ரக்சரில் வரும் ஆக்சுவலாக. யூ மீன் அந்த கீழே ஒரு ஸ்டோரி மேலே ஒரு ஸ்டோரி. இப்போ நீங்கள் ஜூடியோலாம் சில பில்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க, அது ஒரு G+1 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் பண்ணுறதோ, இல்லை ஒரு டாய்ஸ் ஷோரூம் பண்ணுறதோ, இது எல்லாமே ப்ரீஃபேப் ஸ்ட்ரக்சரில் வரும். அது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீஃபேப் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கியாஸ்காக பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அட்ராக்டிவாக இருக்கும், க்ரௌட் புல்லிங்காக இருக்கும். ஒரு நார்மலான ஒரு கடைக்கும் ஒரு பங்க் கடைக்கும் கியாக்ஸ் வந்து நம்ம ஒரு மாடர்னைஸ்டு கிச்சனாக மாக்கும்போது மக்களுக்கு வந்து இந்த கியாக்ஸ் குவாலிட்டியை பார்த்து ப்ராடக்ட் குவாலிட்டியும் அவங்க மெட்ரோ பக்கத்துலலாம் பார்த்துருக்கேன், ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் இருக்குது. ஆமாம், தேங்க்யூ. அது மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே வைக்கிற ப்ராடக்டோட குவாலிட்டியும் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலாக. இப்போ மேஜாரிட்டியாக வந்து கியாஸ்க்கு வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யார் வேணால் சூஸ் பண்ணலாம் சார். எனி ஹோம்மேடு ஆண்டர்பிரனர்ஸோ, இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ, இல்லை ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிட்டு வரவங்களோ, யாருக்கு வேணால் கியாக்ஸஸ் வந்து யூஸ்ஃபுல் தான். ஏன்னா மனுஷன் இருக்கிற வரைக்கும் உணவு சாப்பிட்டே ஆகணும், உடை உடுத்தியே ஆகணும். ஸோ நம்ம உணவுத்துறையில் இருக்கிறதுனால யாருக்கு வேணாலும் இந்த கியாக்ஸ் வந்து சூட் ஆகும். இந்த கியாஸ்க்கு வச்சு இப்போ யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து எப்படி அவங்கள இழுக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? சார், இப்போ நாங்கள் வந்து வெறும் கியாக்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைனிங் செஷனாகவும் பண்ணுறோம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து நம்மக்கிட்ட நிறையா செஃப்ஸ் இருக்காங்க, ஒரு நல்ல வெல் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு செஃப்பு. அவங்கள வச்சு ஒரு 8 lakhsலேருந்து 20 lakhs பட்ஜெட் வரைக்கும் கியாக்ஸு, கிச்சன் எக்யூப்மெண்ட் அண்ட் பிராண்டிங்கு, பக்கா ட்ரைனிங், இதோடு நம்ம வந்து ஒரு சொல்யூஷனாக அவங்களுக்கு கொடுத்துட போகிறோம். அவங்கள ஒரு செல்ஃப் மேடு ஆண்டர்பிரனராக நம்ம கிரியேட் பண்ணுறோம். நிறைய செஃப்போட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியா புரிஞ்சிடும். ஒரு 8 lakhs இருக்குது, அதுலேருந்து 20 lakhs வரைக்கும் இருக்குன்னா அவங்களுக்கான மெனு டிசைனு, ஃபுல் ட்ரைனிங்கு, அவங்கள வந்து ஃபுல் பக்காவாக எஜுகேட் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ராயல்ட்டி கிடையாது. இன்னும் அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் நேமில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கியாக்ஸ் மாடலே ஈவினிங்க்கு மேலே தான் பிஸ்னஸ் ஆகும். 4 o'clock மேலே அப் டு 11, 12. சென்னை மாதிரி பெருநகரங்களில் 2 மணி 3 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ நம்ம அந்த மாடலை மட்டும் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து அவங்களே ஓனராக்குறோம். நான் திரும்ப சொல்கிறேன், அதில் பெரிய ப்ளஸ் அவங்களுக்கு என்னென்னா நோ ராயல்ட்டிஸ். ஒன் டைம் எங்களோட அந்த ப்ராடக்ட்டு வித் மெனுவோட வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஏதாவது டவுட்டுனா மட்டும் எங்கள் செஃப்கிட்ட கால் பண்ணால் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஒரு அருமையான திட்டம் அது. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அது யங்ஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து காத்தால ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களை அனுப்பிச்சிட்டு ஒரு ஈவினிங் மேலே ஃப்ரீயாக இருப்பாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் வாலை இடிச்சுட்டு கூட இதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அவங்க ஒரு ஓன் ஹவுஸ் வச்சுருக்காங்க, ப்ரைம் லொக்கேஷனில் வச்சுருக்காங்க, ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குன்னா அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். அவங்களுக்கு கியாக்ஸ் வித் பிஸ்னஸ் சொல்யூஷன் கொடுத்துட்றோம் நம்ம. நம்மளுடைய கியாஸ்க்கை வச்சு பெனிஃபிட் அடைஞ்ச நம்மளுடைய கிளைண்ட்ஸு அவங்கள பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா?
பெனிஃபிட்ஸ்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பிஸ்னஸ் தானே. இப்போ நீங்கள் மெட்ராஸ் காப்பியோஸ், சாய் கிங், சாய் வாலே, முருகன் இட்லி, இந்த மாதிரி நிறைய மேடோ டோன்ஸ் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு பிராண்ட்ஸுக்கும் பண்ணுறோம், நிறைய மால்ஸில் பண்ணுறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 கியாக்ஸஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக பேன் இந்தியா பண்ணிட்டோம். அதை தவிர இப்போ நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ஸும் ப்ரீ ஃபேப்ரிகேஷனும் பண்ணிகிட்ருக்கோம். கியாக்ஸில் நாங்கள் பாப்புலாரிட்டி ஆகிட்டோம். அதை தவிர இப்போ நாங்கள் ஃபோக்கஸ்டாக போகிறது வந்து ப்ரீ ஃபேப் பில்டிங்கு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு ப்ரைம் ஏரியாவில் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குன்னா அதில் ஃபுட் கோர்ட் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு தேவையான கிளைண்ட்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் நாங்களே வந்து ஃபில்லிங் பண்ணி கொடுத்துடுவோம். அதாவது ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி. ஆமாம், இப்போ அவர்கிட்ட ஒரு பிளேசஸ் இருக்குது, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து சென்னையில் நிறைய இருக்குது. இன்னும் Tier 2 Tier 3 வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல இடத்துல வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுட் கோர்ட் கான்செப்டை A to Z நின்று நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு என்னென்ன வசதி எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கியாக்ஸுள்ள என்ன வேணால் பண்ணிடலாம். நீங்கள் அது கிச்சனாக ஃபுட் கியாக்ஸாக இருந்தால் ஃபுட் கிச்சனாக மாற்றலாம், ஒரு செல்ஃபோன் கடையை மாற்றலாம், ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமாக மாற்றலாம். கியாக்ஸுன்றது ஒரு எம்டி பிளேஸை கிரியேட் பண்ணுறது தானே. ஒரு ரூமு, அந்த ரூமை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், இல்லை ஒரு மொபைல் ஷாப்பாக மாற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ ப்ரீ ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்களேன். நல்ல கொஸ்டின் சார். ப்ரீ ஃபேப்ரிகேஷன்னா மெட்டலையும் இரும்பையும் சிவிலையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம வந்து சிவிலுக்கு வந்து நிறையா அஸ்திவாரத்துக்காக பள்ளம் தோண்டுவோம், டைமிங் நிறையா எடுக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு 1500 சதுரடி வந்து சிவிலில் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 to 10 months ஆகுது, 1 year ஆகுதுன்னா ப்ரீ ஃபேப்ரிகேஷன் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 monthsலேயே மேக்ஸிமம் ஒரு 100 days எல்லாமே முடிச்சிடுவோம். ஆக்சுவலாக 3 மாதத்துலேயே முடிஞ்சிடும். 3 மாதத்துலேயே முடிஞ்சிடும். அது மொத்தமாக முடிச்சு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே G+1 போகிறீங்கன்னா இன்னும் ஒரு 2 months ஆகும். ஒரு மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் டைமிங்கே பார்த்தீங்கன்னா 5 to 6 monthsக்குள்ளார அது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் 3000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் எங்களால் பில்ட் பண்ணிட முடியும். இதோட லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா யாரும் உடைக்காத வரைக்கும் அந்த லைஃப் அப்படியே தான் சார் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு தகர ஷெட்டு போட்டால் கூட அதை ரிமூவ் பண்ணுறது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்க போகுது. இது வந்து லைஃப் ஸ்பேன்றது அவங்க யூஸ் பண்ணுற டைமிங்கு, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை பொறுத்து மாறும், காஸ்டிங்கை பொறுத்து மாறும். இப்போ ஒரு லீஸ் லேண்ட் எடுத்திருக்காங்க, ஒரு 7 வருஷம் தான் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ஒரு கம்மியான பட்ஜெட்டில் பண்ணலாம். இல்லை அவங்க ஓன் லேண்டில் வச்சுருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப தரமாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கேற்ற காஸ்டிங்கில் பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்ட் எப்படிங்க சார்? காஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபேப்பில் பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டலோட ஸ்ட்ரென்த்து தான் சார். எத்தனை கிலோ நம்ம அந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இப்போ ஒரு 10 டன் யூஸ் பண்ண போகிறோமா 15 டன் யூஸ் பண்ண போகிறோமான்றதை பொறுத்து காஸ்டிங் மாறும். அதை தவிர மீதி எதுவுமே காஸ்டிங் சேஞ்சஸ் வராது. சிவிலுக்கும் இதுக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20% லோயர்லேயும் நம்ம பண்ணலாம். ஒரு பெர் ஸ்கொயர் ஃபீட் 1800லேருந்தும் பண்ணலாம், அது 3000 வரைக்கும் பண்ணலாம். அது டிசைன், குவாலிட்டி, லைஃப் டைம் இதை பொறுத்து இதோட காஸ்டிங் மாறும். ஆக்சுவலாக சீக்கிரம் முடிக்கலாம். அந்த மெட்டீரியலில் நம்ம ஓரளவுக்கு ஒரு 50-60% ரீயூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க ரீயூஸே பண்ணலன்னா கூட அது இரும்பு தான், என்றைக்கு இருந்தாலும் ஸ்க்ராப்பில் போடலாம். இப்போ ஒரு 10 டன் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த 10 டன்னு தூக்கி அவங்க ஸ்க்ராப்பில் போட்டு போகலாம், வேஸ்ட்டாக ஆகாது. அவங்க கையில் வெறுங்கையோட போக மாட்டாங்க. இன்னொன்று மாடர்னாக இருக்கும். நீங்கள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டிசைன் பண்ணணும். இது நம்ம பில்ட் பண்ணும்போதே ஒரு மாடர்ன் யூனிக்காக இருக்கும், டிசைனோடையே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ கியாஸ்க்கு பற்றி பார்க்கும்போது அதனுடைய காஸ்ட் என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் பண்ண முடியும்? 1,70,000 அது 2 lakhs வரைக்கும் பண்ணலாம். உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னால் ஸ்கொயர் ஃபீட்டாக பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 4500 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய அந்த வேல்யூபிள் கிளைண்ட்ஸை பற்றி அவங்கள பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? முக்கியமான கிளைண்ட்ஸு, மேஜர் கிளைண்ட்ஸு யாரெல்லாம் நம்மக்கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு.
மேஜர் கிளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிவரேஜஸில் வந்து மெடாஸ்கோபியோஸ் அண்ட் சாய் கிங் சாய் வாலேஸ் பண்ணுறாங்க. கருப்பட்டி ஹவுஸ்னு ஒரு பிராண்டோட பண்ணுறோம். அது தவிர பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிராண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா மேடோ டோனட்ஸ்னு ஒரு பிராண்ட்ஸோடு பண்ணுறோம். அப்புறம் சில மால்களில் ஸ்கியூஸ்னு ஒரு பிராண்டோட பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா விதமான பிராண்ட்ஸோடையும் பண்ணிகிட்ருக்கோம் சார். அது தவிர நிறைய என்கிட்ட வர்றது வந்து ஒரு செல்ஃப் மேட் ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் வராங்க. ஒரு ஐடி எம்ப்ளாயி இல்லை ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பேஷன் இருக்கிறவங்க, அவங்க தான் நமக்கு வந்து நிறையா ஒர்க்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம வந்து பேன் இண்டியா பண்ண முடியும் சார். இங்கே ரெடி பண்ணி அனுப்புறது வந்து நான் அசாம் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன், காஷ்மீர் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ பட்ஜெட் ஒன்றும் இஷ்யூ இல்லைன்னா நாங்கள் எங்கே வேணால் போய் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்தும் ஒரு டீமை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம பட்ஜெட் கன்சர்ன் இல்லைன்னா எங்கே வேணால் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் மேஜர் சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத்தில் வந்து மேஜராக பண்ணுறோம், சென்னை இல்லாமல். உங்களுடைய அடுத்த 5 ஆண்டு கால திட்டம், ஃப்யூச்சர் பிளான் என்னங்க சார்? ஃப்யூச்சர் பிளானாக நான் திங்க் பண்ணுறது, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எனக்குள்ளே அந்த ஒரு 16-17 வருட அனுபவத்தை வச்சு ஒருத்தர் இந்த உணவுத்துறைக்குள்ளார வராருன்னா அவருக்கு வந்து ஃபுல் செட்டப்புடாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் கியாக்ஸு, எக்யூப்மெண்ட்டு, சைன் போர்ட்ஸு அண்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்து ஒரு செல்ஃப் மேடு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நல்ல ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தில் வந்து இளைஞர்கள் பங்கு பெறணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் தேவைப்படுது? ஒன்றுமே வேண்டாம் சார். ஆர்வமும் ஒரு தேவையான பணமும் இருந்தால் போதும். அவங்க செய்யணும் சார். ஆக்சுவலாக அவர் ஒரு பேசிவ் இன்கம்மாக நினச்சி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தால் எல்லோரும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க சார். அவங்களே இதை கற்றுக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்டோடையோ அவங்களோட ஒய்ஃபோடையோ தான் சுயமாக நின்று ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அது ஒரு 8,000லேருந்து 20,000 வரைக்கும் நாங்கள் பெர் டே பிஸ்னஸ்க்கான சொல்யூஷன்லாம் வச்சுருக்கோம், பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி. அவங்களே நின்று பண்ணாங்கன்னா அவங்க வந்து நார்மல் ஒரு ஐடி எம்ப்ளாயி சம்பளத்தை விட அதிகமாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் என்னென்ன பர்பஸ்க்காகலாம் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? சார், எங்களை வந்து எல்லா விதமான இன்டீரியர் இருக்கும். நீங்கள் வந்து கமர்ஷியல் இன்டீரியர்ஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். மேஜராக நாங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டதுனால அது நிறைய பேர் ஹோட்டல் மட்டும் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜோனு, ஜிம்மு, இந்த மாதிரி இன்டீரியர் பேஸ்டு எதுக்கு வேணால் எங்களை அணுகலாம். 2வது ப்ரீ ஃபேப்ரிகேஷன் பில்டிங்ஸு, ஒரு குயிக்காக ஒரு இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும்னு நினச்சா அவங்க எங்களை அணுகலாம். 3வது ஒரு இடம் வச்சுருக்கோம், ஒரு டயர் 2 டயர் 3 இடம் வச்சுருக்கோம், ஒரு ஃபுட் கோர்ட் பண்ணணும்னு நினச்சா எங்களை அணுகலாம். வியாபார வாய்ப்பு யாராவது ஏற்படுத்திக்க முடியுமா இதை பார்த்துட்டு இருக்கோங்க? தாராளமாக தான் நான் சொன்னேனே. இப்போ இந்த ஒரு ஸ்கீமே பார்த்தீங்கன்னா 8 lakhs to 20 lakhs வந்து இந்த பசங்களுக்கான ஸ்கீம் தான். இப்போ அவர் துபாய் போகிறாரு, சிங்கப்பூர் போகிறாரு, சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க ஊர்லேயே ஒரு அறந்தாங்கிலையோ பேராவூர்னிலையோ புதுக்கோட்டையிலையோ ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கான வாய்ப்பாக தான் நம்ம இதை கொடுக்குறோம். அவருடைய ஓன் பிராண்டில் அவரே கிரியேட் பண்ணுறது அவருக்கு ஒரு ப்ரைடான விஷயம் இல்லை சார். அதுக்காக தான் நம்ம இதை சொந்த தொழிலுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. உணவு தொழிலில் அருமையான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வர துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? சார், ரொம்ப பேஷனாக இருக்கணும் சார். அந்த பேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு 2 வருடமாவது 1 வருடமாவது அவங்களுக்கு அதை தொழிலுக்கான பயிற்சி இருக்கணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவங்க பண்ணாதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா சிங்கிள் பாயிண்ட் சார். குயிக்காக பணம் சம்பாதிக்க முடியாது, எந்த தொழிலையும் பண்ண முடியாது. உணவு தொழிலில் நீங்கள் தரமும் குவாலிட்டியும் கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து இது நீங்கள் சொல்கிற இந்த திட்டத்தை வந்து யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கிளியராக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். நன்றி சார். உங்களுடைய இந்த திட்டமும் கண்டிப்பாக நிறைவேறும். நிறைய பேர் இதில் பயன்பெறுவாங்கன்ற நம்பிக்கையோட இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழிச்சமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி.